ஹாய் கைஸ், என்னோட பேர் தினேஷ்குமார். ஸோ என்கிட்ட நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் போடுறதுக்கு ஏதோ ஒரு ஆப் சஜஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் சஜஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் புக் வந்து நான் சொல்லுவேன். எதனால பார்த்தீங்கன்னா, நிறைய டெஸ்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால அதை நான் சூஸ் பண்ணுறது. அதேமாதிரி நான் வந்து கோர்ஸ் யார்கிட்ட வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, சூப்பர் கோச்சிங்கில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ வந்து டெஸ்ட் புக்கோட கோச்சிங் மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ அதில் தான் வாங்கியிருந்தேன். இதுலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் புக் சூப்பர் கோச்சிங் ஆஸ் எக்ஸ்பயர் ரெனியூட் நவுன்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா? ஏன்னா நான் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஒரு ₹1000 சம்திங் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு வாங்கியிருந்தேன். எஸ்எஸ்சி காம்போன்னு சொல்லி ஒன்று வித்துருந்தாங்க. ஸோ அதுலேருந்து வாங்கியிருந்தேன் எஸ்எஸ்சி. அப்புறம் ஸோ நிறைய காம்போஸ் மாரி இருந்துச்சு அதில். ஒரு 5 எக்ஸாம் படிக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ எதனால அதையும் சூஸ் பண்ணியிருந்தேன்னா, மேக்ஸ் வந்து நான் பார்க்கறதுக்குன்னே வாங்கியிருந்தேன். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து இங்கிலீஷ் கோர்ஸ்ன்ற மாரி வச்சிருந்தாங்க. ஸோ இங்கிலீஷ்லயாவது புரியட்டும்னு சொல்லி. மீதி எல்லாமே ஹிந்தியில இருந்துச்சு. ஸோ அதனால வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எதுவும் டெஸ்ட் போடணும் யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த டெஸ்ட் புக் வந்து ப்ரிஃபர் பண்றேன். அதே பார்த்தீங்கன்னா, இல்ல சிபிடி 2லாம் இருக்கும். ஸோ சிபிடி 2க்குலாம் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் டெஸ்ட் மாரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அத கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடுக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன் ஸோ அந்த மாரி முக்கியமான ட்ரேடுக்கு மட்டும் கொஸ்டின் வச்சிருப்பாங்க. ஸோ அது இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஸோ நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸ் நல்லா இருந்தா. ஸோ நான் அதிகமா சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, இதுல லைவ் டெஸ்ட் தான் நான் அதிகம் சூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து நான் நெறைய செக்ஷன் டெஸ்ட்லாம் போட மாட்டேன். இதுலயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க. குரூப் டி டெஸ்ட் பாருங்களேன். இந்த 2000 கொஸ்டின்ஸ் சம்திங் இருக்கு செட்டு. இல்ல 50 செட் தான் போட்டிருப்பேன். எதனால பார்த்தீங்கன்னா, அது சயின்ஸ் மட்டும் தான். அதே மாரி இந்த ஜெனரல் சயன்ஸ் ஆஃப் ஆல் ரயில்வேஸ்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பேன். ஸோ மேக்ஸ்ல 10 போட்டேன். அது எல்லாமே சிவப்பு சிவப்பா இருந்துச்சு. மனசு கேட்கல. ஸோ அதனால அதுவும் விட்டுட்டேன். ஸோ ஏஎல்பியும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இதுல இருக்கிறதுல எதுவும் போட்டிருக்க மாட்டேன் நானு. ஸோ நான் முக்கியமான போட்டது பார்த்தீங்கன்னா, லைவ் டெஸ்ட்ன்னு சொல்லி வரும். ஃப்ரீயாவே நம்ம வந்து எதுவும் பாஸ் எதுவும் போட வேணாம். ஸோ ஃப்ரீயாவே நம்ம அட்டெண்ட் பண்ணிக்கலாம். டெய்லியும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வரும். அதாவது குரூப் டி, சி ஏஎல்பி ஸோ அந்த மாரி வந்து வந்துட்டு இருக்கும். டெக்னீஷியன் சொல்லி வரும். ஸோ அந்த இதில் இருக்க லைவ் டெஸ்ட் தான் நான் வந்து ஃபுல்லாக போட்டிருந்தேன். இது ஃபுல்லாக லைவ் டெஸ்ட். லைவ் டெஸ்ட்ல என்ன கேள்வி கேட்டிருந்தாலுமே, அதாவது எந்த டெஸ்ட் வந்தாலுமே நான் வந்து அட்டெண்ட் பண்ணிடுறது. ஸோ அப்படிதான் வந்து நான் இது பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நார்மல் உள்ள இருக்க செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சிலபஸுக்கு சம்மந்தமே இல்லாத கொஸ்டின்ஸ்லாம் உள்ள இருக்கும். ஆனா லைவ் டெஸ்ட்ல ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால அதை ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குறது என்னோட ஆன்சர் கீ. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எவ்வளோ மார்க் வந்து மேக்ஸ் ரீசனிங்ல போட்டீங்கன்ற மாரி கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு அது வந்து சரியா தெரியல. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து ஷோ பண்றேன். ஸோ அதுல இருந்து நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது தெரிஞ்சிரும் இது. இன்கம் பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதுல வருது. ஸோ இதுவும் நீங்க போட்டுருவீங்க. ஸோ இதுல ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதுவும் சயின்ஸ். ஸோ இதுவும் போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வருது. ஸோ இந்த கொஸ்டின் கூட ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா, ஓரளவுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் நான் போடுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, சர்ட்ஸ் அண்ட் இன்டர்சஸ்ல வரும். சரிங்களா? ஸோ இது ஓரளவுக்கு வந்து ஃபார்முலா வச்சு போடுற மாரி ஈஸியா இருக்கும். ஸோ நான் இது பார்த்தீங்களா? இந்த மல்டிப்ளிகேஷன் சம்ஸ் தான் இது. இது வந்து சிபிடி 2 ஓடுதுன்னு நினைக்கிறேன். சிபிடி 1 பார்ப்போம். ஸ்டேஜ் 1 இதுதான். ஸ்டேஜ் 1ல பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே ஃபர்ஸ்ட் சம். ஏன்னா, அந்த ஆவரேஜ் ஸ்பீட்ல கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். 4/9 கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அந்த டைம்ல பார்க்கும்போது 4/5/9ன்ற மாரி தெரிஞ்சுச்சு. ஆனா தான் இந்த இடத்துல பாருங்களேன், மார்க் பண்ணிட்டேன். அதாவது இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணுன்ற மாரி மார்க் பண்ணிட்டேன். ஸோ ஆனா வந்து அந்த ஆன்சர் வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சோம். அந்த ஆப்ஷன் சரியா பார்க்காதனால விட்டுட்டேன் இத. ஸோ எப்பவுமே ரீசனிங்ல வர கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகும்போதே நான் அட்டெண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ செகண்ட் ரவுண்ட் அளவுக்கு விடமாட்டேன். ஸோ சயின்ஸ் அதே மாரி தான். ஏன்னா நான் வந்து அதிகம் ஃபோக்கஸ் பண்ணது சயின்ஸ், ரீசனிங் தான். ஸோ எதனால நான் சயின்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன்னா, ஸோ எல்லாத்துக்குமே புக்ல பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுலருந்து வரலாம், வராமலும் போலாம். ஆனா சயின்ஸ்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, என்சிஇஆர்டில கம்பல்சரி வந்தாகணுன்றனால சயின்ஸ மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, ரீசனிங் வந்து இதுலயும் கரெக்ட்டா போட்டிருப்பேன். ஸோ இதுல சயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸுமே டச் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதனால அப்படியே இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் கொஸ்டின்ஸு. ஸோ இந்த இத நீங்க போட்டிருப்பீங்க. அதிகமா ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்திருப்பாங்க. இந்த தாட்டி எக்ஸாம் ஃபுல்லாவே. அதே மாரி இதுவும் ரீசனிங்கு. இந்த மாரி நம்ம போட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். எத்தன மேத்ஸ் கொஸ்டின் விட்டுருக்கோம்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரீசனிங் மேக்ஸிமம் போட்டிருப்பேன். மேத்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் விட்டேன். ஏன்னா அதிகமா கேட்டதே மேத்ஸ் எவ்வளோ, ரீசனிங் எவ்வளோன்ற மாரி தான் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுவும் பாருங்களேன். இதுவும் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதாவது கொஞ்சம் கால்குலேஷன் இருந்தனால அப்புறம் போட்டுக்கலான்ற மாரி விட்டுட்டேன். ஸோ இதுல ஒரு 2 கொஸ்டின் ஆயிருச்சு. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபார்முலா தான். அந்த டைம்ல வந்து சரி ஃபார்முலா இருக்கு யோசிக்கணுன்றனால விட்டுட்டு போனேன். மறுபடியும் வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸாம் அட்டெண்ட் பண்றேன். ஏஎல்பி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமு.
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது எதை அட்டன் பண்ணணும் எதை விடணுன்ற மாரி சரி நிறைய கொஸ்டின் ஃபார்முலா வரது பூரா கடைசியாக போட்டுக்கலாம்னு சொல்லி விட்டுட்டு வந்தேன். ஸோ ஆனால் டைம் கரெக்டாக முடிஞ்சு நான் எல்லா கொஸ்டின் போகிறதுக்குள்ளேயே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விட்டுருப்பேன் 2 மேக்ஸ் கொஸ்டின் மட்டும் இது வரையும் விட்டுருக்கோம். ரீசனிங் இது வரையும் பார்த்ததுல இந்த ஒரு ரீசனிங் புது டைப்பாக கேட்டிருந்தாங்க. ஸோ இது வரையும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் அதாவது இந்த பேராகிராஃப் வச்சு எப்படி கேட்பாங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் கேட்பாங்க. இந்த இடத்துல என்ன வரும் அப்படி இப்போ 3 4னா இந்த இடத்துல என்ன வரும் இந்த இடத்துல 5 கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்த மட்டும் அவங்க கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை 5 6னா இந்த இடம் 7. ஸோ இந்த இடம் மாரி தான் கொஸ்டின் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸிஸ்டுன்ற ரேஷியோ அதாவது ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல இந்த டைப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரீசனிங்ல ஒரு கொஸ்டின் வந்து விட்டுட்டேன். ஏன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியலையா, ஸோ அதனால விட்டுட்டேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் ரீசனிங்ல இது வரையும் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினும் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த இடத்துல நான் திங்க் பண்ணிட்டேன். அதனால இதுவும் தப்பாயிருச்சு எனக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அடுத்து மேக்ஸ்ல 3வது கொஸ்டின். இதோட 3 கொஸ்டின் வந்து மேக்ஸ்ல விட்டுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு ஏஜ் சம்மும் தெரியாது. ஸோ ஏஜ்னு தெரியாது. நான் ஆப்ஷன்ல இருந்து எடுத்து போடுவேன். ஸோ பெர்சன்டேஜ்னா கேட்டிருக்காங்கன்னா அப்போ இதுல இருக்க எல்லாமே பெர்சன்டேஜ். அப்போ ஒரு ஏஜா எடுத்து நான் ரிவர்ஸ்ல போற மாதிரி போவேன். ஸோ அதனால இது வந்து போட்டேன். இல்லைன்னா இந்த சம்ம நான் விட்டுருப்பேன் நானு. ஸோ அடுத்து பாருங்க இது 4வது சம். ஸோ இந்த சம் கூட உங்களுக்கு தெரியும். 1.4னா 3/2ன்னு போடலாம். 3/2னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ அப்படிலாம் வந்து நம்ம யோசிச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விட்டுட்டேன். 4 சம் ஆயிடுச்சு இதோட. ஸோ ஜிகே 1 கூட நான் தொட்டிருக்க மாட்டேன். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் நான் டச் பண்ணியிருப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லோட வின்னர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நான் போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி பாருங்க இந்த சயின்ஸ் கொஸ்டின். முக்கியமா சயின்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ இந்த மாரிலாம் கேட்கும்போது கொஞ்சம் சம்மா ஏதாவது கேட்டிருந்தா கூட ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கவும் என்ன பண்றது? சரி அடுத்தடுத்த கொஸ்டின் இருக்கே வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி மார்க் ஃபார் ரிவ்யூ குடுத்துட்டு போனேன். இந்த பாருங்க மார்க் ஃபார் ரிவ்யூன்னு குடுத்துருக்கேன். பட் வந்து பார்க்கவே டைம் இல்ல. கரெக்ட்டா அந்த ஒன் டைம் நான் போறதுக்குள்ளயே டைம் முடிஞ்சுச்சு அது. ஸோ இந்த இது வந்து கரெக்ட்டா போட்டிருப்பேன் ரீசனிங்ல. ஸோ ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் தான். ஏன்னா வந்து சயின்ஸ் முக்கியமா டார்கெட் பண்ணி படிச்சோம். அதுல இருக்க புக்ல இருக்க கட்டாயம் வரும்னு சொல்லி. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் வந்து ராங் ஆயிருச்சு. நான் கரெக்ட்டா தான் போட்டிருந்தேன். புக்ல இதான் ஆப்ஷன் இருக்கு. இந்த கொஸ்டின் வந்து இன்வாலிட் பண்ணிட்டாங்க. ஆர்ஆர்பி சைட்லருந்து. இதுவரையும் நம்ம 4 மேத்ஸ் கொஸ்டின் வந்து விட்டுருக்கோம். ரீசனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ரீசனிங் வந்து தப்பாயிருக்கு. 1 விட்டுருக்கோம். 1 தப்பாயிருக்கு ரீசனிங்ல. ஏன்னா ரீசனிங்ல வந்து ஃபுல் மார்க் எடுக்க மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா ஈஸியானது. இந்த ஒரு இது மட்டும் தான் வந்து ஜிகேல இதுல போட்டேன். சிஏல வந்து இது ஒண்ணு தான் நான் கரெக்ட்டா போட்டது. ஏன்னா அந்த 17th எடிஷன் வந்து யாரு வின்னர்ன்ற மாரி கேட்டிருந்தாங்க. ஆனா கரெக்ட்டா போட்டது. ஸோ அதே மாரி இதுல இருக்க ஜிகே நீங்க ஒரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, அந்த கொஸ்டின் வந்து 1 செகண்ட் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் வந்து எனக்கு கேட்டது. சரிங்களா? எனக்கு வந்து 6.50ன்றது ரெப்போ ரேட் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதே கொஸ்டின் எனக்கு எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, 6.50 ரிசர்வ் பேங்க் வச்சாங்க இல்லையா? அது என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எதுல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டெக்னீஷியன் எக்ஸாம் வந்து கேட்டிருந்தாங்க. அப்படியே இதே கொஸ்டின் அப்படியே ஆப்போசிட்ல. ஸோ அதனால இந்த மாரி கொஸ்டின்லாம் நம்ம பார்த்துக்கும்போது இதுவா இருக்கும். ஸோ எப்பவுமே நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருச்சுன்னா உடனே ஸ்கிப் தான். ரீட் கூட பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ஒண்ணுமே படிக்கல. என்ன தெரிய போகுதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிருவேன். ஸோ அப்படி பண்ணது தான் பார்த்தீங்கன்னா, இந்த நாட் ஆன்சர். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துலயும் பாருங்க, நாட் ஆன்சர் தான் இருக்கும். மார்க் கூட பண்ணியிருக்கவே மாட்டேன் நானு. ஏன்னா மார்க் பண்றதே நம்ம தெளிவா பண்ணணும். எத நம்ம திரும்பி அட்டெண்ட் பண்ண முடியுமோ, அத மட்டும் நம்ம தெளிவா மார்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதே 4 சயின்ஸ் வந்து மேத்ஸ் விட்டுருக்கோம். ரீசனிங்ல ஒரு 3 கொஸ்டின் சம்திங் பார்த்தீங்களா? இந்த ரீசனிங் நான் அந்த இதுலயே சொல்லியிருப்பேன். டாபிக்ஸ் எந்தெந்த டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண இதுலயே சொல்லியிருப்பேன். ஸ்டேட்மெண்ட் அந்த மாரி கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா, டைரக்ட்டா விட்டுறது பாருங்க. மார்க் கூட பண்ணல பாருங்க. நாட் ஆன்சர் டைரக்ட்டா. ஏன்னா அடுத்து வந்து ரிவிஷன் பண்ணி டைம் பார்க்குறது டைம்லாம் வேஸ்ட் ஆயிடுன்றனால, மார்க் பண்ணாமயே போயிடுறது. ஸோ இது பாருங்க. அதே மாரி டிக்னாமெட்ரி சொல்லியிருப்பேன். டிக்னாமெட்ரி எனக்கு வந்து பித்தாகரஸ் தியரமும் தெரியும். அப்புறம் வேல்யூ சைன் 35, சைன் 45 அதான் தெரியும். ஸோ இவ்வளோ பெரிய கொஸ்டின் வருமே நான் அது ஈஸியா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இது என்னன்னு தெரியல. ஸோ இதையும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். டைரக்ட்டா இதுலயும் பாருங்க மார்க் ஃபார் ரிவியூன்னு குடுக்கவே இல்ல. ஸோ இதோட 5 கொஸ்டின் ஆகுது. நான் மேத்ஸ்ல விட்டது. சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு ரீசனிங் எல்லாமே கவர் பண்ணிப்பேன். ஸோ இந்த டைப் வந்து புதுசு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுல 2 கேட்டிருந்தாங்க ஒரு ஷிஃப்ட்டுக்கு. ஸோ அதனால இதுலயும் விட்டுட்டேன். அதாவது ஒரு ரீசனிங் கொஸ்டின் தப்பு. 2 ரீசனிங் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இந்த ரீசனிங் அட்டெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதையும் போட்டிருப்பேன். இதெல்லாம் சயின்ஸ், இதெல்லாம் ஜிகேன்றனால அப்படி அப்படி ம். ஸோ இதுவும் பாருங்க மேத்ஸ் தான் நெனைக்கிறேன். எஸ் மேத்ஸ் தான். ஒரு 6 மேத்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இதுவரையும் ஸ்கிப் பண்ணியிருக்கோம் நம்ப.
ஆமா. ஸோ இதுவரையும் நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா, 6 மேத்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு இது ரீசனிங்ல வந்து 1 வந்து ராங் ஆயிருக்கு. ஸோ 2 வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ரீஸ்க் ரீசனிங்ல. ஸோ அதே மாரி ஜிகேல பார்த்தீங்கன்னா 9 கொஸ்டின் அப்படியே விட்டுட்டேன். அந்த ஒரு கொஸ்டின் ஐபிஎல் கேட்டனால அத வந்து அட்டெண்ட் பண்ணேன். மித்தபடி இல்லன்னா 10மே விட்டுருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீதி தப்பு பண்ணியிருக்கோம் நம்ப. ஸோ அதனால மேத்ஸ்ல நான் பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே 6 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஏன்னா நெறைய பேர் கேட்டீங்க, ப்ரோ மேத்ஸ் ரீசனிங்ல சென்டம் அதாவது ஃபுல் மார்க் எடுத்தா தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கோர் வருமான்னு. ஸோ அப்படி இல்ல. என்னோட இதுலயே தெரிஞ்சிருக்கும். இந்த ரீசனிங்ல இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா, புதுசா கேட்டிருந்தனால. இது வந்து நான் என்னோட தவறு இந்த ரீசனிங் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தப்பு பண்ணது. செகண்ட் கொஸ்டின் புது மாடல். அது வந்து நான் பார்க்கலன்றனால அது வந்து போயிருச்சு. ஸோ மேத்ஸ் வந்து அத சொல்றேன் இல்லையா? சரியா நான் மேத்ஸ் கூட போட மாட்டேன். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு 6 கொஸ்டின் வந்து விட்டுட்டேன். ஸோ சிபிடி 2 பார்ப்போம் நம்ப இப்போ. ஸோ இப்போ சிபிடி 2 ஓட பேப்பர் பார்ப்போம். சிபிடி 2 ஓடது. ஸோ இதுல வந்து ஆல்ரெடி நம்ப இந்த இதெல்லாம் போட்டுருவோம் நம்ப. இப்ப நார்மலா பேசிக்கா இருந்தா கூட இந்த இது பெர்சன்டேஜ்லாம் நம்ம வந்து போட்டுறலாம். அது பெரிய இதுவா தெரியாது. ஸோ இதுவும் பெர்சன்டேஜ் சம் தான் வருது. ஸோ இது வந்து சர்ச் அண்ட் இண்டெக்ஸஸ். இது வந்து ஓரளவுக்கு ஈஸியா தெரியும். உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு இல்லையா? அதாவது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவோடது தான். ஸோ இத டைரக்ட்டா நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்து வந்துரும். ஸோ இதுவும் பெருசா தெரியுது பார்த்தீங்களா? கொஞ்சம் ஈஸியான சம் தான். இது நான் ஆன்ஸரே பண்ணல. அதாவது மார்க் கூட குடுக்கல. மார்க் ஃபார் லேட்டர்ன்னு சொல்லி. இதனால தான் அது பெரிய மல்டிப்ளிகேஷன் மாரி இருந்துச்சு. ஆவரேஜா எடுத்து பார்த்தேன். எங்கேயோ 10 லேக்ஸ்ட்ட சம்திங் போச்சா, ஸோ அதனால உடனே ஸ்கிப் பண்ணிட்டு நான் போயிட்டேன் நானு. ஸோ அடுத்து இதெல்லாம் பேசிக்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கோசிஸ்டம் என்விரான்மென்ட்ல வர்றது. ஸோ அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா, நார்மல் WCSல வர கொஸ்டின்ஸ். ஸோ அதனால இதெல்லாம் போட்டுருவீங்க. ஸோ இதுவும் போட்டுருவீங்க எல்லாருமே. ஓரளவு சேஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி ஈஸியா தான் இருந்துச்சு. சேஃப்டி கொஸ்டின்ஸ் எல்லாம். அதனால பெருசா தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது தப்பு பண்ணேன் இல்லையா? சிலாஜிஸ்தான்ல ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணேன். ஸோ அதனால இந்த டைம் கரெக்ட்டாவே அப்லோட் பண்ணணும்னு சொல்லி அப்ரோச் பண்ணது. ஸோ கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் சுத்தமா கிடையாது. ஸோ அதனால இதுல ஒரு கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பேன் கம்ப்யூட்டர்ல. ஸோ இந்த கொஸ்டின் வந்து இன்வாலிட் பண்ணிட்டாங்க அவங்க. ஏதோ ராங்கான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கட்டுருக்கு. ரோமோ, ரேமோ மாறி வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால இன்வாலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் டிராயிங்ல இந்த மாரி கேட்டுருக்காங்க. இன்ஜினியரிங் டிராயிங்கா? ஆமா. இன்ஜினியரிங் டிராயிங் கொஸ்டின்ஸ்ல வந்து இந்த மாரி கேட்டுருக்காங்க. ஸோ இதுவரையும் நம்ம வந்து மேத்ஸ்லயே, ரீசனிங்ல ஏதோ கொஸ்டின் ஸ்கிப் பண்ணல. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதுவும் இன்ஜினியரிங் இது மேத்ஸ்ன்னு ஆமா மேத்ஸ். ஓகே. இதுவும் பிரச்சனை இல்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேசிக்கான கொஸ்டின்ஸ்லாம். ஏன்னா WCSல பார்த்தீங்கன்னா, இப்படி தான் பேசிக்கா தான் இருக்கும். எந்த டிவிஷன் வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுதுன்ற மாரி தான். கேள்வி ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தாங்க பாருங்க. ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் என்ன? ஆவரேஜ் டெம்பரேச்சர். ஸோ அந்த மாரி தான் இருக்கும். இது ரீசனிங் கொஸ்டின்ஸ். இதுலயும் ப்ராப்ளம் இருக்காது. செகண்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ரீசனிங்ல வந்து ஒரே ஒரு கொஸ்டின் என்னமோ விட்டுருப்பான்னு நெனைக்கிறேன். நான் இங்க ஒரு கொஸ்டின் விட்டுருக்கேன் பாருங்க. ஆமா. இது வந்து டைம் ஆயிருச்சு இதுக்கும். இது சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் தான் இது. சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் டேஸ்ல இருந்து குடுத்துருந்தாங்க. அந்த தர்ஸ்டே எக்ஸாம் வருது. மண்டே இவருக்கு எக்ஸாம். அப்போ டியூஸ்டே யாருக்கு எக்ஸாம்ன்ற மாரி கேட்கிற மாரி இருந்துச்சு. கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருந்துச்சு. ஸோ அதனால இதுவும் சால்வ் பண்ணி பார்த்தேன். முடியலன்னு தான் விட்டேன் நான் இத. ஸோ ஒரு ரீசனிங் வந்து விட்டுருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ன்னும்போது ஓரளவுக்கு யோசிச்சேன். யோசிச்சு என்ன பண்ணிட்டேன்னா 2 பாயிண்ட் டிஜிட்ல போட்டேன். சிக்னிஃபிகன்ட் இதுன்னா 1 பாயிண்ட்க்கு அப்புறம் வர இந்த டிஜிட்ல தான் போடணும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இது சால்வ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் போயிட்டே இருக்கும். 4.788 எல்லாருமே இதான் இது பண்ணாங்க. ஸோ சிக்னிஃபிகன்ட் நான் படிச்ச மாரி ஒரு ஞாபகம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 2 டிஜிட் வரைக்கும் தான் செக் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா வந்து 2 டிஜிட் மேல ஒரு டிஜிட் வரனால, அதாவது 5க்கு மேல வரனால, இது ரவுண்ட் ஃபிகரா மாத்தணும்ன்றத யோசிக்காம போட்டேன். அதனால இதுல ஒரு தப்பாயிருச்சு. ஸோ இல்ல WCS கொஸ்டின் இது ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இது ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் கண்டக்டர் டிபெண்ட்ஸ் இதுவும் தப்பு. ஸோ இதெல்லாம் போட்டிருப்பேன். ஃப்ளோர்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ இதுல நம்ம போட்டது பார்த்தீங்கன்னா, ரீசனிங்ல ஒரு கொஸ்டின் வந்து தப்பு பண்ணியிருக்கோம். ஓகே. இதுவும் பாருங்க தப்பா பண்ணிட்டேன். 0 அங்க வந்து கிராவிட்டி என்னமோ சம்திங் 0 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வொர்க் டன் கேட்டிருக்காங்க இல்லையா? 0க்கு பதிலா மார்க் பண்ணிட்டேன் தப்பா. ஸோ இதுல வந்து ஒரு 5 கொஸ்டின் என்னமோ ராங்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இனிமேல் கொஸ்டின்லாம் கேட்டா சும்மா ஈஸியா நம்ம போட்டுறலாம். இனி ஒரு ஷிஃப்ட்க்கு ஒரு 3 கொஸ்டின் வந்தாலே பாதி இது ஓடிரும். ஸோ அதே மாரி பாருங்க. இந்த மேத்ஸ் கொஸ்டின் பாருங்க. கடைசியா அதுலேருந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிருச்சு இது. ஸோ அதனால இது ஒரு கொஸ்டின் விட்டேன். இதுவரையும் மேத்ஸ்ல 1 விட்டுருக்கேன். ரீசனிங்ல 1 விட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் எல்லாருமே போட்டுருவீங்க. எதுவும் சயின்ஸ் ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ இதுவும் டோட்டல் பார்த்து இதுவும் நம்மளுக்கு தெரியாது. ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் ப்ராப்ளம் இல்ல. ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தாலே டைரக்ட்டாவே தெரிஞ்சிரும். ஸோ அதாவது நீங்க கொஸ்டின படிச்சுட்டு இந்த பேசிக் சயன்ஸ் அதாவது ஆக்குபேஷனல் சேஃப்டின்னு இருக்கும்.
இதெல்லாம் கொஸ்டின படிச்சு ஒரு 4 கொஸ்டின் நீங்க வாசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிரும். நான் தமிழ்ல வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வேர்ட அப்படியே தமிழ்ல டைப் பண்ணி குடுத்தாங்க. மேபி ஓப்பன் பண்ணும்போதே தமிழ்ல ஓப்பன் பண்ணா மட்டும் தான் கரெக்ட்டா மாறுமோ என்னமோ தெர்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வால்யூம்ல நான் அதிகமா பார்ப்பேன்னு. ஸோ அந்த மாரி இதுல தான் வந்து செக் பண்ணது இது. சும்மா இந்த ரெக்டாங்கிள் கார்ட்போர்ட் வச்சு பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாரி சம் தான் இது. பிரெட்த், லென்த் வச்சு போடுறது. ஸோ இது ரீசனிங் ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு வந்து நான் எதெல்லாம் ஸ்கிப் பண்ணேனோ அதுதான் உங்களுக்கு தெரியும் கரெக்ட்டா. இது பாருங்க இது கியூபாய்டு 3 டைமென்ஷனல் ஜியோகிராஃபி வரும்போது இது ஜியோமெட்ரிக்கோட இதுதான். ஸோ இது ஈஸியா போட்டுருவீங்க. இது பார்த்தீங்களா? சொன்னேன் இல்லையா? எனக்கு வந்து கொஞ்சம் இந்த 3 அட்ஜசன்ட் சைடு சொல்லி டிஃபரெண்ட்டா கேட்டிருந்தாங்க. நான் வால்யூம் வரையும் தான் பார்த்திருந்தேன். ஆனா இந்த மாரி குடுத்து வால்யூம் கேட்கறாங்கன்னு எப்படி போடுறதுன்னு தெரியலன்னு சொல்லி இதையும் விட்டுட்டேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அதுக்கு தான் மார்க் ஃபார் லேட்டர் குடுத்துருந்தேன். ஸோ அப்படி பார்த்தா டைம் இல்லாதனால அது முடிஞ்சுது இதுவும். ஸோ இதே 2 மேத்ஸ் ஒரு ரீசனிங் வந்து விட்டுருக்கேன். ஸோ இந்த இது கரெக்ட்டா போட்டிருப்பேன். இது ரீசனிங்கு ஓகே. இதுவும் ஓரளவு போட்டேன். ஓகே. ரிப்பீட்டட் கொஸ்டின் நெறையா இருந்துச்சு. கேட்ட கொஸ்டினே அகைன் அகைன் திரும்பி திரும்பி கேட்டிருந்தாங்க. இந்த ஷிப்ட்ல. நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இன்வாலிட் பண்ணிட்டாங்க இந்த கொஸ்டின. பொட்டன்ஷியல் எனர்ஜின்ற மாரி கேட்டிருந்தாங்க. மெக்கானிக்கல் எனர்ஜின்ற மாரி. ஸோ கொஸ்டின் வந்து இன்வாலிட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இதே பாருங்க ஒயிட் கலர்ஸ். ஹவுஸ்ல ஏன் ஒயிட் கலர்ல இருந்து அடிக்கிறாங்க? இந்த கிளைமேட் சேஞ்ச், ஹாட் டெம்பரேச்சர் அதாவது வெயில் காலத்துல எதுக்கு அடிக்கிறாங்கன்ற மாரி கேட்டிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ட் பண்ணுவது பிளாக் கலர் அடிச்சா ஹீட் அப்சர்வ் பண்ணும் இல்லையா? ஸோ அந்த மாரி தான் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஈஸியா தான் இருக்கும். WCS கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற பொறுத்து தான் அது. இதுவும் பாருங்க அப்புறம் A4 ஷீட்டோட சைஸ்ன்ற மாரி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இந்த சைஸ குடுத்துட்டு அது எந்த எந்த A4 ஷீட்ன்னு கேட்கறாங்க. A3 யோட ஷீட்டோட சைஸ் தான் இது. ஸோ இது எல்லாமே இன்ஜினியரிங் டிராயிங்ல உங்களுக்கு டைரக்ட்டாவே புக்ல இருக்கு. ஸோ புக் விட்டு தாண்டிலாம் எடுக்கிறதில்ல. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க அட்டெண்ட் பண்ணலாம்னு நெனச்சேன். ஸோ என்னன்னே தெரியல. எதுலருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆனா வந்து கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ் இது. ஸோ இதுக்கு HTTPS என்ன மீனிங் எதுவுமே ஃபுல் ஃபார்ம் தெரியல. ஸோ அதனால இதையும் விட்டாச்சு. சரி கடைசியில முடிஞ்சா ஏதாவது கிளிக் பண்ணலாம்னு நெனச்சேன். எங்க டைமே இல்லையா? அதனால இதுவும் விட்டாச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, இதுவும் நான் விட்டுருப்பேன் நானு. ஏன்னா இதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஸ்டின்ஸ். கம்ப்யூட்டர பொறுத்தவரைக்கும் எதுவுமே அடிச்சிருக்க மாட்டேன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் வச்சே 3 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். யாரும் ஸ்கிப் பண்ண மாட்டோம். யாரும் விடவும் மாட்டோம். ஈஸியா முடிச்சிருப்போம். 3 தாட்டி கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ். இத பாருங்க. ஏஜ் சம்ன்னு நெனைக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன்ல ஏஜ்லாம் போட மாட்டேன்னு சொல்லி. ஏன்னா லாஸ்ட்ல இந்த பெர்சன்டேஜ்ன்னு சொல்லி வருவேன். ஆனா கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்கனால ரொம்ப கால்குலேட்டிவா போச்சு. அதனால வந்து இத சூஸ் பண்ணாம விட்டுட்டேன் நானு. ஸோ அந்த மாரி இந்த கொஸ்டின் ஈஸியா முடிச்சுருவோம் நம்ப. ஓகே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, இது பண்ட்டாங்க. இன்வாலிட் கொஸ்டின் பண்ட்டாங்க. ஸோ ரெகுலர் பாலிகன்ஸ் பார்த்தீங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா, இதுதான் மென்சுரேஷன் நெனைக்கிறேன். ஸோ அந்த மென்சுரேஷனும் ஜியோமெட்ரின்னு நெனைக்கிறேன். ஆமா பாலிகன்ஸும் ஜியோமெட்ரி. ஸோ இது எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. நான் விட்டுட்டேன். கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, இது டிஸ்குவாலிஃபை இன்வாலிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு ஒரு மார்க் கிடைச்சுச்சு. 0.7 மார்க். இனிமேல் நம்ம விட்ட கொஸ்டினா பண்ணாங்கன்னா, கொஞ்சம் பிளஸ் மார்க் தான் நம்மளுக்கு. ஸோ இது வந்து இன்ஜினியரிங் டிராயிங் தான். ஸோ கொஞ்சம் யோசிக்கலாம்னு சொல்லி அப்புறம் மார்க் பண்ணிட்டு வந்தேன். ஸோ எது போடுறேன்னு தெரியல. அப்படியே விட்டுட்டேன் நான் இத. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தப்பாயிருச்சு. வெரி லோ டெம்பரேச்சர் அண்ட் போர்ஷன் சாயில் பார்த்தீங்கன்னா, டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ன்ற மாரி. ஸோ இதெல்லாம் ரிஸ்க் எடுத்து பண்ணது. 2, 3 கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் ரொம்ப ரிஸ்க் பண்ணேன். ஏன்னா வந்து போட்ட வரையும் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து அதாவது 50% இருக்கும் இல்லையா ஆப்ஷனு அந்த மாரி இதுல இருக்கும்போது, சரி இத குடுப்போம், இல்ல அத குடுக்கணும். ஏதாவது ஒண்ணுல ஒண்ண குடுக்கலாம்னு சொல்லி தான் அத சூஸ் பண்ணது. ஸோ இதையும் விட்டுட்டேன். ஸோ இதுவரையும் மேத்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கொஸ்டின் என்னமோ விட்டுருக்கேன். ரீசனிங்ல 1 கொஸ்டின் என்னமோ விட்டுருக்கோம்னு நெனைக்கிறேன். மேத்ஸ்ல 2ஆ 3ஆ சரியா தெரியல. நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கணக்கு பாருங்க. 2 1 1 ஸோ போன வாட்டி பார்த்தீங்களா, CBT 1லருந்து இந்த கொஸ்டின் விட்டுருப்பேன். ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் அத அனலைஸ் பண்ணி, ஸோ இப்படி தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அத வந்து சால்வ் பண்ணியிருப்போம் இந்த இதுல. ஓகே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, P இஸ் ஈக்குவல் டூ I இஸ் ஈக்குவல் டூ VR அந்த ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவ ரிட்டர்ன் போட்டு கேட்டிருக்காங்க இந்த மாரி. இந்த மாரி ஒரு 3 கொஸ்டின் வந்துச்சு ஃபார்முலா வச்சு. ஸோ இதுவும் வந்து இன்வாலிட் பண்ணிட்டாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான். ஸோ இதையும் இன்வாலிட் பண்ணிட்டாங்க. மேத்ஸ்ல தான் நான் ரொம்ப டைம் எடுத்துட்டேன் சால்வ் பண்றதுக்கு. அதனாலேயே பாதி டைம் வந்து போயிருச்சு மித்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண பார்த்தீங்களா? ஸோ இது இன்வாலிட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு தெரியல எவ்வளோ பேர் கொஸ்டின் பார்க்கவே நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் டைரக்ட்டாவே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இதில நல்லபடியா வந்து இன்வாலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலயும் நம்மளுக்கு மார்க் கிடைச்சுச்சு 0.7 மார்க்கு.
ஸோ இதுலயே வந்து நம்மளுக்கு 3 கொஸ்டின் வந்து விட்டுட்டோம். அப்புறம் இந்த ஒரு கொஸ்டின் விட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா. ரீசனிங்ல வந்து 3 மொத்தம் 3 கொஸ்டின் வந்து மேத்ஸ், 2 கொஸ்டின் வந்து ரீசனிங். இந்த சம் வந்து போடுறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. எல்லாத்துலயும் மீட்டர் குடுத்து அங்கிட்டு இங்கிட்டு கோடு இழுத்துட்டு போனேன். ஸோ அது என்கிட்ட தப்பாயிருச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் போட்டா லேட் ஆயிடும்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்துக்கலான்னு. ஸோ வென் டயகிராம் சம்ஸ் இதெல்லாம் முடிச்சிருப்போம் நம்ப. இதுவும் போட்டுருவோம். ஸோ இதுவும் போட்டுருவோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்வாலிட் கொஸ்டின் பண்ணிட்டாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ என்விரான்மென்ட் அந்த மாரி இத சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். இல்ல கம்ப்யூட்டர் சேர்ந்ததோ. அந்த லைன்ல சேர்ந்தது. இது இன்வாலிட் பண்ணிட்டாங்க. நம்ம நேரம் எல்லாம் நினைச்சுக்கணும். நல்லா தான் பண்ணிட்டாங்க. நம்ம அட்டெண்ட் பண்ண கொஸ்டினா இன்வாலிட் பண்ணனால ஓரளவுக்கு பெருசா தெரியல. இது ஒரு தப்பு. மொத்தம் 3 கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கேன். இது என்னது? ஓகே. இது வந்து பேசிக்ஸ் சேஃப்டியோட சேர்ந்தது. அப்புறம் இந்த இது கரெக்ட்டா போட்டோம். வாட்டர் ஃபில்லிங்கு. இதுவும் கரெக்ட்டா போட்டிருந்தோம். ஓகே. ஓரளவுக்கு நம்ம தப்பு பண்ண கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, 3 கொஸ்டின் வந்து மேத்ஸ்ல விட்டுருக்கோம். ஸோ ஏன்னா அட்வான்ஸ் மேத்ஸ் அந்த அளவுக்கு கேட்கல. கேட்ட மேத்ஸே வந்து ஒரு மென்சுரேஷன் 1, அடுத்து ஜியோமெட்ரில 1, அடுத்து டிக்னாமெட்ரி 3 அட்வான்ஸ் மேத்ஸ் விட்டாச்சு நம்ப. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்து இதுல தப்பு. மொத்தம் 5 கொஸ்டின். அப்ராக்ஸிமேட்டா தப்பு இல்லாம நம்ம எதுலயும் போடல. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ரீசனிங் கரெக்ட்டா போட தான் பார்த்தோம். ஸோ அப்படி பார்த்து எல்லாம் தப்பாயிருச்சு. ஸோ இதோட இது முடியுது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்னீஷியன் பேப்பர் எதுவும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. அதையும் நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்றேன். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா ஒரு 84 அட்டெண்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ 81 வந்து கரெக்ட். 3 இது ஆமா 3 இது வந்து ராங்கா இருந்துச்சு. 3 இது ராங்னா 1 மார்க் போய் 18 குடுத்தாங்க. ஆமா. இது நார்மலைசேஷன்ல 86.7 என்னமோ வந்துச்சு. ஸோ என்னோட ட்ரேட் வந்து 89.99 இருந்துச்சு. கட் ஆஃப். ஸோ இதுலயே என்னால கிளியர் பண்ண முடியல. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா HCF சம்லாம் நான் தப்பு பண்ணியிருப்பேன். ஸோ எதுக்கு நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஸோ என்னைய மாரி எல்லாருமே வந்து மேத்ஸ்ல டாப்பரா இருக்கவங்க மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படிலாம் இல்ல. ஸோ என்னைய மாரி இருக்க ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கூட கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த இதுல பார்த்திருப்பீங்க சிபிடி 1ல ஒரு 6 கொஸ்டின், இதுல ஒரு 3 கொஸ்டின். ஸோ இதுல 3 கொஸ்டின் விட்ட காரணமே தெரியாத கொஸ்டின் வந்தனால தான். ஸோ நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வந்தா மேக்ஸிமம் எல்லாமே போட தான் பார்க்க போறோம். தெரியாத கொஸ்டின் வரும்போது ஸ்கிப் பண்றது பெட்டர் என்னைய கேட்டா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மென்சுரேஷன்லாம் இப்ப நான் சால்வ் பண்ணியிருந்தேன்னா, அதாவது சாரி டிக்னாமெட்ரி கொஸ்டின்லாம் நான் உட்கார்ந்து சால்வ் பண்ணியிருந்தா கட்டாயம் டைம் ஆயிருக்கும். ஏன்னா கொஸ்டினே பெருசா தான் இருந்துச்சு. ஸோ ஆன்சர் எப்படி இருக்குன்னு தெரியல. டைம் ஆயிருக்கும். ஸோ எனக்கே இருக்க டைமே பத்தாம தான் இருந்துச்சு எக்ஸாம் ஹால்ல. ஏன்னா நெறைய கொஸ்டின் வந்து மார்க் ஃபார் லெட்டர் அப்புறம் வந்து யோசிக்கலான்ற மாரி குடுத்துருந்தேன். ஸோ வர முடியல. ஸோ அதுக்காண்டி ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ் தான். எல்லா சிலபஸும் முடிக்கணும், எல்லாம் டாப்பரா இருந்தா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும்லாம் இல்ல. நம்மளுக்கு தெரிஞ்சத நம்ம பெட்டரா பண்ணாலே நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் இது பண்ணியிருந்தேன். ஸோ நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்க எப்படி வந்து எல்லாமே மேத்ஸ் அண்ட் ரீசனிங் கரெக்ட்டா போட்டிருந்தீங்களான்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காண்டி போட்ட வீடியோ. ஸோ நீங்களும் நல்லபடியா பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் கட்டாயம் போஸ்டிங் வாங்கலாம். ஸோ நம்பிக்கையோட எல்லாம் படிங்க. And thank you for watching this video.